சாய்ராம் வணக்கம். இன்றைய தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். ஆஞ்சநேயருடைய வாள் வழிபாடு ஒரு சிறப்பானது. என்ன காரியம் வேணாலும் சக்ஸஸ் பண்ண முடியும். அதில் பல ரகசியங்கள் அடங்கியிருக்கு. அதை பற்றி இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆஞ்சநேயருடைய அம்மா யாரு? அஞ்சனை தேவி. ஓகேங்களா? அதே போல் அவங்களுடைய அப்பா யாரு? வாயு பகவான். ஸோ மிக பெரிய சக்தி, ரெண்டு சக்திகளுக்கு சங்கமம் தான் ஆஞ்சநேயர். பஞ்ச பாண்டவர்கள் ஒருத்தரான பீமன் என்ன பண்ணுறாராம், அவருடைய ஒய்ஃபு கேட்குறாங்களாம், எனக்கு ஒரு பூ வேணும்னு. அது எடுக்கிறதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு காட்டு பக்கம் போனாராம். போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசான குரங்கு ஒன்று படுத்துக்கிட்டு இருக்கான். உட்காந்து அது வால் நீட்டாக இருக்கான். இவர் எப்படி அந்த குரங்குடைய வாலை தாண்டிட்டு போகிறதுன்னு நினச்சிக்கிட்டு, குரங்கு வாளுக்கு வந்து தள்ளி நான் போனோம் அப்படின்றாராம். எப்போ என்னால் வயசாகிடுச்சு, முடியலப்பா, முடிஞ்சா நீ தள்ளி எடுத்து வச்சுட்டு போப்பா அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணாரா, என்னடா இது அப்படின்னு தலையேத்துற அப்படின்ட்டு அப்படி கையை லெஃப்ட் ஹேண்டை வச்சு அந்த வாழை தூக்குறாராம். வாழை தூக்குனா அவரை தொடவே முடியல, அசைக்க முடியல. அப்போ ஒரு மாதிரி ஏறுறாரு, என்னடா அப்படின்ட்டு ரெண்டு கையை வச்சு ஃபுல் ஸ்ட்ரென்த். ஏன்னா பீமன்ன்றது 1000 யானைகளுக்கு சமமாக அவருடைய ஸ்ட்ரென்த்து. தூக்குறாரு, ஆளை அசைக்க முடியல. அப்போ என்ன பண்ணுறாரு, புரிஞ்சிருச்சு. அப்போது இது நார்மல் வானரம் கிடையாது, இவர் தான் ஆஞ்சநேயர் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாரா, நான் யாரும் தெரியாமலே விளையாடுறியா நீ, நான் ஆஞ்சநேயருடைய பக்தன், அவருடைய பாதத்தை தொட்டு நான் இப்போ தூக்குறேன் பாரு, உன்னால் என்ன பண்ண முடியும் பார் அப்படின்ட்டு அந்த வாழை தூக்க போகிறாராம். அப்போ அந்த வயசான குரங்கு ரூபத்தில் இருந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணாரா, மனசு கூலாயிடுச்சு. உடனே அந்த வாழை லூஸ் பண்ணி விட்டாராம். அப்போ தள்ளி விட்டுட்டு வந்து அவர் காலில் விழுந்து கும்பிட்டாராம். விழுந்து கும்பிட்டுட்டு அப்போ சொன்னாராம், இவர் யார்? பீமன். வாளுக்கே இவ்வளோ சக்தியா? அனுமனுடைய சக்தின்றது வேற, அவருடைய பராக்கிரமம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவர் வாளுக்கு இவ்வளோ சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை நம்ம கும்பிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்க பிரச்சனை தீர்ந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக நினச்சாராம். அப்போது ஆஞ்சநேயருடைய வாள் அவ்வளோ சக்தியானது. அந்த வாளை கும்பிடுறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்போ அது எப்படி பண்ணணும்? ஆஞ்சநேயர் வாள் வழிபாடு செய்யணும். அது எப்படி செய்யணுன்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷம் செந்தூரம், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த செந்தூரம் எப்படி அவர்கிட்ட வந்தது அப்படின்னா, இது எதுக்காக சொல்கிறன்ற ரிலேஷனை அப்புறம் பாருங்கள். இந்த செந்தூரம் அவர் எப்படி யூஸ் பண்ணாராம், அந்த சீதாதேவி என்ன பண்ணாராம், அவங்கக்கிட்ட போய் ஆஞ்சநேயர் சொல்கிறாராம், அம்மா இப்போல் ராமர் தான் என்னை அனுப்புனாருன்னு. அப்போது ராமர் வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சவொடனே சந்தோஷத்தில் அந்த காட்டில் செந்தூரம் கிடைக்குமா, அந்த செந்தூரத்தை எடுத்து சீதை அப்படின்னு நெத்தியில் சந்தோஷமாக தேய்ச்சிக்கிட்டாங்களாம். ஓ, இப்படி தேய்ச்சா என்ன அர்த்தம் கேட்டவுடனே, ஆரோக்கியத்தோடு சௌபாகியத்தோடு நீண்ட நாள் ராமர் வாழ்வார் அப்படின்னு சொன்னாங்களாம். சொன்ன உடனே இவருக்கு என்ன ஆகிடுச்சு, சந்தோஷத்தால முடியாமல், அப்போ நான் என் உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டா நிறைய நாள் ராமர் வாழ்வார் அப்படின்ட்டு அந்த செந்தூரத்தை எடுத்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிக்கிட்டாராம். அப்போது ஆஞ்சநேயருக்கு இந்த செந்தூரம் மிக விசேஷம். ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா வாள் வழிபாட்டுக்கும் செந்தூரத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. ஓகேங்களா? பொதுவாக எல்லாரும் வாள் வழிபாடு செய்யும்போது அதில் குங்குமம் வச்சு வழிபாடு செய்வாங்க. அதை விட செந்தூரம் வச்சு பண்ணும்போது இன்னும் விசேஷம் அதிகம், அதனுடைய பலன்களும் கொஞ்சம் அதிகம். என்ன செய்யணும்னா, ஒரு பெரிய ஆஞ்சநேயருடைய ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக எடுத்து வச்சுருங்க. ஆஞ்சநேயர்கிட்ட முதல்ல ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். போயிட்டு பிரார்த்தனை பண்ணணும், ஐயா எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு சர்வ சத்துருக்கள், என்னை சுற்றி எல்லா சத்துருக்கள் எல்லாம் என் மேலே போட்டி போடாமல் பயங்கர பிரச்சனை, கண் திருஷ்டி எல்லாமே எனக்கு இருக்குது, என்னை காப்பாற்று, நீங்கள் தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வாங்க. வந்துட்டு 48 நாள் விரதம் இருக்கணும். 48 நாள் விரதம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் அரை வயிறு சாப்பிட்டு தான் அந்த 48 நாளும் இருக்கணும். இந்த அரை வயிறு மாத்திரம் இல்லாமல் உங்கள் மனம் ஃபுல்லாக ராமநாமம் தான் ஜபம் பண்ணணும். என்னென்னா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இது சொன்னால் போகிறோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிவிட்டு அந்த வாள் வழிபாடு தொடங்கணும். எப்படின்னா, வாள் ஆஞ்சநேயரோட வாள் இப்படி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அந்த எட்ஜில் ஆரம்பித்து முதல் நாள் பொட்டு வைக்கணும். வாளுக்கு பொட்டு வைக்கிறது தான் இது கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, முன்னாடியே செந்தூரம் வாங்கி வச்சுக்கோங்க. செந்தூரம் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு கலக்கி வச்சுருங்க. ஸோ லிக்விடாக செந்தூரம் கிட்ட ரெடியாக இருக்கும். அதில் கொஞ்சோண்டு ஒரு பொட்டு, அதாவது நம்ம பொட்டு வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மோதிர விரலில் தொட்டு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆஞ்சநேயருடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஓம் ஆஞ்சநேயாய வித்மஹே வாயு புத்திராய தீமஹி தன்னோ அனுமத் பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாலில் ஒரு பொட்டு வைக்கணும் எட்ஜில். இது போல் தொடர்ந்து 48 நாள் ஒவ்வொரு நாளாக சொல்லி வச்சுக்கிட்டு வரணும். இந்த வச்சு முடிக்கும் போது, அதாவது 48 நாள்ன்றது தொடர்ந்து செய்கிறது, ஒவ்வொரு நாளும் செய்யும்போது
ஆஞ்சநேயருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். நெய்வேத்தியம் பண்ணும்போது தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வைக்கலாம், இல்லை ஸ்வீட்ஸ் வாங்கி வைக்கலாம், ஓகேங்களா, லட்டு வாங்கி வைக்கலாம். லட்டு ரொம்ப விசேஷம், ஓகேங்களா. இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் கும்பிட்டு நீங்களும் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அது மிகப்பெரிய ஒரு பலன் கொடுக்கும். 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம், ஓகேங்களா, அந்த ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நினைச்ச எந்த காரியமாக இருந்தாலும் அது வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு சக்தி இந்த வால் பூஜைக்கு உண்டு, ஓகேங்களா. ஆஞ்சநேயருடைய ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்கேன். இதை டெய்லி யூஸ் பண்ணுங்கள். இதோடைய ரகசியங்கள் எதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும்.